ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம ஒரு சமையல். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ப்ரௌனி வீடியோவில் வந்து ஒரு சிஸ்டர் ஜெசிமா சிஸ்டர் வந்து ஹாய் சொல்லியிருந்தாங்க. அவங்க அனுப்பின கமெண்ட்டே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஹாய் ஜெசிமா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? வீடியோ பார்க்குற எல்லாருமே எப்படி இருக்கீங்க? வாங்க இன்றைக்கி வீட்டில் இருக்கிற காயை வச்சு கொஞ்சம் யாராக இருந்தால் ஈஸியான தொக்கு செய்யலாம். குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 வெங்காயம் நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணி வெங்காயம் வந்து ஒரு பொன்னிறமாக வர ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பசங்க காயெலாம் சாப்பிட மாட்றாங்க. ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ஈஸியாக காய் எல்லாமே கொடுத்துர்லாம். அதனால தான் என் பசங்களுக்கு இதை தான் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ வெங்காயம் பொன்னிறமாக ஆயிடுச்சு. எறா வந்து கழுவி மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேன். அதை இப்போ அதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஏன் வெங்காயத்தோட எறாவை ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, இறாலேருந்து கொஞ்சம் தண்ணி விடும். அந்த தண்ணி ஸ்மெல்லு வந்து ஒரு கவுச்சி ஸ்மெல் வரும். ஸோ இந்த டைமில் வந்து நம்ம எண்ணெயில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிட்டோன்னா அந்த எறாவோட கவுச்சி ஸ்மெல் வந்து வராது. அதோட கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு இப்போ ஒரு 2 நிமிஷம் எறாவோட அந்த கவுச்சி ஸ்மெல் போகிற வர நம்ம கிளறி விடலாம். இப்போ பாருங்கள், அந்த தண்ணியெல்லாம் இறால இருந்த தண்ணியெல்லாம் ஒரு மாதிரி ஃப்ரை ஆகிட்டு நல்லா வந்துடுச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகட்டும், அது வரைக்கும் நம்ம லைட்டாக கிளறி விடலாம். இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி 2 தக்காளி நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த தக்காளியை ஆட் பண்ணி கிளறி விடலாம். இப்போ வீட்டில் வந்து பச்சை பட்டாணி, காலிஃப்ளவர், கேரட்லாம் இருந்தது. இந்த காயெல்லாம் நான் கழுவி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டு கொத்தமல்லி போட்டு லைட்டாக ஒரு கிளறலாம். ஒரு ஸ்பூன் உப்பு போடுறேன். உப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் ஸ்லோலையே இந்த மசாலாவோட காயெல்லாம் வெந்து வரட்டும். பாருங்கள், இப்போ மசாலாவோட காய் வெந்து வந்துருச்சு. வீட்டில் அரைச்ச தனியாத்தூள் வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதை மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ நான் ஒரு தேங்காய் பத்தையை நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். நான் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேங்காய் ஃபுல்லாக அரைச்சி சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் பால் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி இந்த டைமில் உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு குக்கரை மூடி ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் கரெக்டாக ஸ்லோவில் 1/4 மணி நேரம் வச்சு இறக்கிடலாம். இப்போ பாருங்கள், விசில் இறங்கி உள்ளே பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக எல்லாம் செட் ஆகி வந்திருக்கு பார்த்தீங்களா? அவ்வளோதான். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா பசங்களுக்கு அந்த காய் சாப்பிட்ற ஃபீலிங்கே இருக்காது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.